எப்போ பார்த்தாலும் மனோஜ் 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 24 மணி எல்லாரையும் புலம்ப விட்டு போயிட்டாங்க சார். நாங்கள்லாம் கிளண்டு போய் உட்காந்துருக்கேன் 82 வயசில். அந்த பையன் போகிறான் அப்படின்றது எவ்வளோ வேதனை இருக்கு, எவ்வளோ அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நடங்க சார். அதை வந்து வெளியில் பற்றி சொல்ல முடியல. மனோஜ் முதல்ல நைட்டு பறக்கிற அப்படி 7 மணிக்கு, மறுநாள் காலையில் கமிட் ஆகிறாரு. புது படத்தில் இல்லை 16 வயது. ஆமாம், மனோஜ் பிறந்த ராசியில் வந்து ஒரு டைரக்டர் பெரிய லக்கு. சிவபிரஜாக்கள் 8 லட்ச ரூபாயில் படத்தை முடிக்கிறோம். 18 ரூபா வியாபாரம், 10 லட்ச ரூபா முதல்ல லாபம் சம்பாதிக்கிறார் முதலாளிக்கு. ஆயிடுச்சு முதலாளிக்கு. இவர் பாரதிராஜா கொண்டு போய் கொடுக்குற 10 லட்ச ரூபா இருந்தாங்க அப்படின்னு அவர் ஷாக். அவருக்கு ஒரு தடவை ராஜாண்ணன் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஜெயராஜ் உனக்கு ஒரு படம் பண்ண சொல்லியிருக்கேன் ராஜ்கிரண் சொல்லி, நீ அப்போ அரண்மனைக்கு ரிலீஸ் ஆன போயிடுச்சு, நான் சொல்லியிருக்கேன் நீ போய் பாரு. நான் அவர் போய் ராஜ்கிரண் போய் பார்த்தேன். ஆமாம் அண்ணன் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு படம் பண்ண சொல்லி. ஒன்றும் இல்லை ஜெயராஜ், ஒரு 50 லட்ச ரூபா யார்கிட்டையாவது ஃபைனான்ஸ் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க, படம் முடிச்சு முன்னாடி நான் 50 ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவேன், உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் போய் சொன்னேன் அவர் கோவப்பட்டார். டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து தன்னோட பையன் மனோஜ் பேர்லேயே மனோஜ் கிரியேஷன்ஸுங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்போ ஆரம்பிச்சது? அதாவதுங்க, நான் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ஒரு கேஆர்ஜி முதலாளி தான் கேட்குறாரு, என்னப்பா கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் போய் என்ன பண்ண போகிற, நீ அங்கே கவர்மெண்ட் வேலை, நீ வா சிவபிரஜாக்களில் வந்து ட்ரைனிங் எடுத்துக்க, அதாவது வந்து கேஷ் டீலில் ப்ரொடக்ஷன்லாம் பாரு, அடுத்து சொந்த படம் எடுக்கிற போது கொஞ்சம் அது யூஸ் ஆகும் உங்களுக்கு அப்படி சொல்லி. அப்போ இவரும் சொல்கிறாரு, அண்ணாவும் சொல்கிறாரு, ஆமாம் என்ன நீ அங்கே போய் கலட்ட போகிற, சும்மா இங்கேருந்து பண்ண, இதை பார்த்துட்டேன்னா நம்ம சொந்த படம் எடுக்கிற போது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அந்த படம் முடியுது. சிவபிரஜாக்கள் 8 லட்ச ரூபாயில் படத்தை முடிக்கிறோம். 18 ரூபா வியாபாரம், 10 லட்ச ரூபா முதல்ல லாபம் சம்பாதிக்கிறார் முதலாளிக்கு. ஆயிடுச்சு முதலாளிக்கு. இவர் பாரதிராஜா கொண்டு போய் கொடுக்குற 10 லட்ச ரூபா இருந்தாங்க அப்படின்னு அவர் ஷாக். அவருக்கு 10 லட்ச ரூபா கொண்டு லாபம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போது அடுத்த படம் புதிய வாய்ப்புள்ள ஆரம்பிக்கலாம். அப்போ சொந்த படம். அப்போ நான் அந்த இதெல்லாம் நான் ஒர்க் பண்ணனால திரும்ப எனக்கு அந்த எங்களுக்கு அந்த படத்துக்கு 8 லட்ச ரூபா செலவு, 18 ரூபா வியாபாரம், 10 ரூபா. முதல் பாரதிராஜா வந்து இப்போ லட்சத்து பார்த்தது வந்து இது புதிய வாய்ப்புள்ள தான், அதாவது மனோஜ் கிரியேஷன்ஸ். அதெல்லாம் திரும்ப என்ன கன்சர்ன் வைக்கலாம் அப்படின்ற போது, மனோஜ் பிறந்த உடனே தான் இவருக்கு 16 வயதிலே மறுநாள் மனோஜ் முதல்ல நைட்டு பறக்கிற அப்படி 7 மணிக்கு, மறுநாள் காலையில் கமிட் ஆகிறாரு. 16 வயது. ஆமாம். ஸோ மனோஜ் பிறந்த ராசியில் ஒரு டைரக்டர் பெரிய லக்கு. அதனால அவன் பேர்லேயே இந்த கம்பெனி ஆரம்பிக்கலாம் சொல்லி புதிய வாய்ப்புகள்னு அதுக்கு என்ன பேர் இது வைக்கலாம். அப்போ தான் சொல்கிறது மனோஜ் கிரியேஷன்ஸ்னு வைப்போம் அப்படின்ட்டு. எவ்வளோ படம் எடுத்துருக்கீங்க மனோஜ் கிரியேஷன்ஸ்? நிறைய படங்கள் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஜனனி பேர்லேயும் எடுக்கணும் அப்படின்னு ஜனனி ஆர்ட் கிரியேஷன்ஸ் அப்படின்னு விட்டு எடுத்திருக்கேன். மனோஜ் பிக்சர் சர்க்கியூட்னு விட்டு மதுரையில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸர் வச்சுருந்தாரு. இவன் பேரில் தம்பி பேரில். ஆமாம், அது எங்கள் அண்ணன் மூத்தவர் பார்த்துக்கிட்டாரு. அதை அவன் பேர் அவ்வளோ இதாக இருப்பார். காரணம் என்ன, அவன் அப்படி ராசியான பையன். முதல் மரியாதை மனோஜ் கிரியேஷன்ஸ் தான். ஆமாம், அவர் அதான் அவனுடைய ராசி நமக்கு ரொம்ப ஒத்து போச்சு, ரொம்ப நல்லது. அதனால் அவர் இன்னும் அவர் என்ன எப்போ பார்த்தாலும் மனோஜ் 24 மணி எல்லாரையும் புலம்ப விட்டு போயிட்டாங்க சார். அதாவது வயசாகி உடல்நிலை இது இல்லாமல் போனால், அது ஒரு நல்லா இருந்த பையன், ஆரோக்கியமாக இருந்த பையன், எல்லாரோடையும் நட்போடு இருந்த பையன், திடீர்னு ஒரு 48 வயசுலன்னா ஒரு வயசா சார் அது. நாங்கள்லாம் கிளண்டு போய் உட்காந்துருக்கேன் 82 வயசில். அந்த பையன் போகிறான் அப்படின்றது எவ்வளோ வேதனை இருக்கு, எவ்வளோ அப்படியே உள்ளுக்குள்ளே அப்படியே நடங்க சார். அதை வந்து வெளியில் பற்றி சொல்ல முடியல.
உள்ளுக்குள்ளே நினச்சிட்டோம் அப்படின்னா அப்படி உள்ளுக்குள்ளே. மனோஜ் இளையராஜா அவர்களை சந்திச்சிருக்காரு நிறைய 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 சந்திச்சிருக்காரு. மார்கழி திங்களுக்கு அவருக்கு இசையமைச்சிருக்காரு. இளமை பருவத்தில் சொல்கிறேன் நான். இளமை பருவத்தில் இல்லை, எல்லாமே நான் எங்கே எல்லாமே ஒன்றா தானே. அதனால் அவருடைய வேலைப்பொழு உள்ள கொஞ்சம் இதாக இருக்குது. பாக்கி நேரங்களில் பார்க்குறவங்க என்ன மனோஜ் அப்படி அவருடைய பாணி தான் உங்களுக்கு தெரியும்ல, ராஜாவுடைய பாணி. அந்த மாதிரி நம்மளை பார்த்தால வீட்டிலே தான் இருந்துட்டு இருப்பேன். என்ன சொல்ற அப்படின்னு வருது. ஏன்னா நான் அவங்க வீட்டில் அதிகமாக நான் நட்போடு, ஏன்னா அவங்க இருந்தாங்கல்ல ஜீவமா, அவங்க இருக்கும்போது ரொம்ப ரெகுலர் கான்டாக்டில் இருப்பேன் நான். நானும் சரி, என் மிஸ்ஸஸும் சரி. அவங்க ஏதாவது ஃபங்க்ஷன் சொல்லி 2 நாள் முன்னாடி கூப்பிட்றாங்க. ஜெயராஜ் இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி ராணி இருக்காங்களான்னு கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு, நீங்கள் 2 பேரும் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னாங்க. எங்கிட்ட இப்போ முழு பொறுப்பு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போலாம் நாங்கள் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இதாக இருந்துருந்தோம்னா, அவங்க அந்த அம்மா போனதுக்கு பின்னாடி அந்த வீட்டு பக்கமே நம்ம போகலை. அப்புறம் பவதாரணியாக இருந்தது தான் போனேன் அதுக்கு பின்னாடி. அதுக்கு இடையில நான் போகவே இல்லை. ஒரு தடவை ராஜாண்ணன் என்ன சொன்னார், இந்த மாதிரி ஜெயராஜ் உனக்கு ஒரு படம் பண்ண சொல்லியிருக்கேன் ராஜ்கிரன்ட்டு சொல்லி, நீ அப்போ அரண்மனைக்கு ரிலீஸ் ஆன புதுசு சொல்லியிருக்கேன், நீ போய் பாரு அப்படின்னு. நான் அவரை போய் ராஜ்கிரன் போய் பார்த்தேன். ஆமாம் அண்ணன் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு படம் பண்ண சொல்லி. ஒன்றும் இல்லை ஜெயராஜ், ஒரு 50 லட்ச ரூபா யார்கிட்டையாவது ஃபைனான்ஸ் வாங்கி என்கிட்ட கொடுத்துருங்க. படம் முடிச்ச பின்னாடி நான் 50 ரூபா அவங்களுக்கு கொடுத்துருவேன், உங்களுக்கு 50 ரூபா கொடுத்துருவேன் அப்படின்னாரு. நாம் ஒரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்புறம் நான் போய் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் கோவப்பட்டார். அது சார் ஏன்னா 50 ரூபா கேட்டாங்க. 50 ரூபா கேட்கறதுக்கு அப்போ அவங்க வாங்கி அவர் வாங்கி 50 ரூபா கொடுத்து 50 ரூபா அவங்ககிட்ட கேட்டு நீ கொடுத்தா அப்புறம் பண்ணிக்கிறது. அப்படி கோவப்பட்டுறேன். கோவப்பட்டு ஒன்றும் தாயில பின்னாடி பார்த்துக்க, நாம் வேறு மாதிரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி என் மேலே கொஞ்சம் இதாக பெரிய பிரியம். ஆனால் இவங்க 2 பேருக்கு அடிக்கடி ஒரு பெரிய டகப்பர் புரிஞ்சு அது புரிஞ்சு கொண்டாடிச்சு. அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ள வருவான்னு திடீர்னு இதாகும். என்னென்ன ஒரு தடவை நாடோடி தென்றல் வந்து இவருடைய கதை, ராஜா சாருடைய கதை. இவர் படத்தை தான் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஒவ்வொரு ஷாட் எடுக்கிற போது இது ராஜாண்ணனுக்கு, இது 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 நம்ம கண்ணன் சாருக்கு, இது எனக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுப்பார். படம் வந்து அப்போ அவங்க 2 பேருக்கு சின்ன ஒரு கருத்து படத்தை போட்டுருக்காங்க. நான் தான் படத்தை போட்டு ராஜாண்ணன்ட்டு போட்டு புட்டக் தேட்டரில் தான் பார்த்து கீழே இறங்குறாரு. இறங்கினேன், நீ படம் பார்த்துக்கிட்டாரு பார்த்தேங்க. என்ன படம் பண்ணி நான் கொடுத்த கதை ஒன்றும் வரல இல்லைண்ணே. ஒவ்வொரு ஷார்ட் எடுக்கிற படம் முழுக்க சும்மா அப்படின்னு நான் புறம் வச்சுக்க முடியுமா அப்படின்னாரு. உங்களை நம்பி தானே அந்த படம் வச்சுருக்காரு. அப்போ அப்படின்னு சத்தம் போட்டு அப்புறம் அவரோட கதையை தாங்க இல்லை அப்படிங்கிறதுல கதையை காணோம் அப்படின்றாரு. அப்புறம் சரி காலையில் 7 மணிக்கு தேட்டருக்கு வந்துவிட்டார். சரி தேட்டருக்கு போயிட்டோன்னே இவர் எடிட்டிங்கில் இருந்துட்டு வாகினியிலேருந்து ரீல் ரெடி பண்ணி இங்கே கொடுக்குறாரு. ஃபஸ்ட் இதில் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட் இதில் பார்த்தோன்னே எல்லாம் நோட்ஸ் கொடுத்துட்டு ரிகர்சல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டேக் போகணும். ஜெயராஜ் பாரதி வர சொல்லு அப்படின்றாரு. என்ன போய் அவர்கிட்ட போய் கூப்பிட்றேன். நான் வர மாட்டேன், நான் வரல அப்படின்றாரு. ஏங்க பொருள் நம்ம பொருள்ங்க, வாங்க நீங்கள் அப்படின்னு கம்பல் பண்ணி இழுத்துட்டு வந்து நேரம் போய் முன்னாடி உட்காந்துட்டாரு. உட்காந்து தானே என்னையா ஏதாவது மாற்றணும்னு நான் சொல்லிப்பா அப்படின்னு. நானும் அமைச்சிட்டாரு, நீ தானே அமைச்சிட்டாரு நினைப்பாங்க போயிட்டாரு. இவர் வச்சுட்டாரு. இந்த ஃபஸ்ட்டில் வாசித்து முடிச்சார்ல, கட்டி பிடிச்சி அழுகிறாங்க 2 பேருமா. ஃபஸ்ட்டில் வந்து அவர் கிளைமேக்ஸ் தான் ஃபஸ்ட்டில் டைட்டில் ஃபுல் கம்ப்ளீட்டாக இது கார்த்திக் தான் வாசிச்சிருப்பாரு, பியானோ வாசிச்சிருப்பாரு, மராட்டி எடுத்திருப்பாரு. பார்த்தோட இவர் 2 பேரும் அழுகுறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நட்பு சரி. அது வந்து இது நீர் அடிச்சு நீர் வளைக்குமா, அவங்களுக்குள்ள வேற அந்த நட்புக்கு இலக்கணமே இல்லை அதில். 2வது அது படம் முடிகிற போது 2 பேரும் கட்டி குடிச்சு அப்படியே
இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உங்களுக்கு நேரம் கொடுத்து எங்களை சந்தித்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மனோஜ் பிரிவிலிருந்து விரைவில் விடப்படணும்னு வேண்டிக்கிறேன். விடப்படணும் நானும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனால் மற்றபடிக்கு என்ன காட்டிலும் நாங்கள் எவ்வளோ வருத்தப்படுறோம் அதை காட்டிலும் இந்த இது மனோஜோட ரசிகர்கள் மற்றும் இவங்க இருக்காங்கல்ல, அவங்களாம் ரொம்ப வேதனை. எவ்வளோ கால்ஸ் எவ்வளோ வந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க போகிறோம். அதோட நீங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கள், நல்லபடியாக பாருங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம்.